ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கான ப்ரோமோ என்னவா இருக்க போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் ராகவ் அபி சொன்ன மாதிரி அஞ்சலியோட கல்யாண நாள் ஃபங்க்ஷனில் அஞ்சலி பக்கத்தில் அந்த முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் நிற்கிறத ஃபோட்டோவில் பார்த்து ஒருவேளை முரளி இப்படி தான் சொல்லி அபியை ஏமாற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அபி அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோடில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான ஒரு ப்ரோமோவும் காட்டியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தோன்னா ராகவோடைய அம்மா வசுந்தரா அம்மா சொன்ன மாதிரி துலாபாரம் கொடுக்கறதுக்காக அதாவது அம்மனுக்கு அந்த இது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கோயிலில் பார்த்தா தெராசில் ஒரு பக்கத்து ராகவ் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கத்து அந்த பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த தெராசு அப்படியே இருக்குது. ராகவ் பக்கத்து அந்த வெயிட் மேலே போகவே இல்லை. இப்போ தான் பார்த்தோம்னா அங்கே இருக்கும்போது சித்தர் என்ன சொல்கிறாங்க, ஐயெல்லாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த இதில் துலாபாரத்தில் அவங்க ஏற்றுக்கலைன்னா இது இந்த பக்கத்து வெயிட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்து சித்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, மணவாளன் அதாவது ஹஸ்பண்டோட மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் அந்த சந்தேகம் நீங்கலைன்னா இந்த விஷயம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லும்போதே இப்போ அபி புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மேலே சந்தேகத்தில் தான் இப்பயும் இருக்கிறார் அப்படின்னு. அதனால தான் உடனே பார்த்தோம்னா அபி கழுத்தில் இருக்க அந்த தாலியை கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி எல்லாரும் அப்படியே பதறி போகிறாங்க. அபி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராகவ் இந்த பக்கத்து உட்காந்து அதை அப்படியே அதிர்ச்சியோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தாலியை கழட்டுற அளவுக்கு கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதுக்கிடையில் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகை மாற்றிடுவாங்க. ஆனால் இது சம்மந்தமாக தெலுங்கு வெர்ஷனில் எதுவும் டீட்டெயிலாக ஸ்டோரி இல்லைங்கிறனால தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. இப்போ எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நிறையா புது ஸ்கிரிப்ட் இதுலேயும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக. அதே நேரத்தில் தெலுங்கு வெர்ஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. குறிப்பாக பார்த்தோம்னா ராகவ் அபியை புரிஞ்சுக்கிற மாதிரி மூமெண்ட்லாம் நிறையா கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் ராகவ் அபியோட சண்டையை ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா முரளியோட தில்லாலங்கடி வேலையை ஹைலைட் பண்ணி காட்ட முடியாது. அதனால் ஸ்டோரியில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி நான் பர்சனலாக யோசிக்கிறேன். ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே முரளியோட தில்லாலங்கடி வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். அது சம்மந்தமாக அபியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலோட தான் ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் தமிழில் பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே ராகவ் அபிக்கு இடையில இருக்க அந்த சண்டையை வச்சே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு, நாளைக்கு எப்படி ப்ரோமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.